ஹாய் எவ்ரி ஒன் 20 அகைன் கே ட்ராமாவோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோயினோட டைரியை படித்த ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கு, அவங்க இன்னும் 6 மாசத்துல இறக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு அவங்களுக்கு கேன்சர் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் மாறி போனதுனால வந்த குழப்பம் தான் இதெல்லாம். அதோட அவங்க 6 மாசத்துல சாகல மாட்டாங்க, அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹீரோயினோட டைரியை படித்த ஹீரோக்கு மனசே கஷ்டமாயிடுது. ஹீரோயின் 6 மாசத்துல சாக போகிறாள், அவளுக்கு கேன்சர் இருக்காச்சு. அதனால தான் அவளோட வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக காலேஜுக்கு வந்திருக்கா. அவகிட்ட போயிட்டு நம்ம எப்படி எல்லாம் ரூடாக நடந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் இவர் அவர்கிட்ட ஒரு மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுந்தது, கிளாஸ்ல ஹீரோயின் ஒரு மாதிரி பேசினது, இப்போ ஹெல்ப் கேட்க வந்தப்போ கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சதுல ஞாபகம் வந்துச்சா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவளை என்னெல்லாம் திட்டல, நம்ம மனுஷனே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் இங்கே வருத்தத்தோட குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே, டாக்டர் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீ 100 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக வாழ போறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது ஹீரோயினை, ஐயோ இவ்வளோ நாளும் நம்ம சாக போகிறோம் சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு தெரிய வந்தது, அவங்கள சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கேன்சர் இருக்குது சாக போகிறேன்னு தெரிஞ்சுட்டு எந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களோ அதே பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று குதிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஏய் நான் சாகலை எனக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, ஃப்ரெண்டுமே அந்த விஷயத்தை கேட்டு அதே பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க, 2 பேர் நின்று குதிக்கிறாங்க, ஏய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் சாக போகிறேன்னு நினச்சி அதுக்குள்ளே ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா, பாரு அதெல்லாம் பார்த்து நீ இதெல்லாம் செய், நம்ம இதெல்லாம் சேர்ந்து செய்யலாங்கிற மாதிரி டைரியை தேடினாங்கன்னா டைரியை காணோம், ஐயோ என்ன டைரி எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்க டைரியை தேடிட்டு இருக்க. அங்க ஹீரோயினோட டைரியை பிடிச்சிட்டு சோகமா போயிட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பண்ணல, என்ன பாஸ் எதுக்கா இப்படி சோகமா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ஹீரோவா என்னன்னு சொல்வாரு, ஒன்னும் இல்லம்மா எனக்கு இப்ப மனசு சரியில்லை, நீ எனக்கு இருக்கிற மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் கால் பண்றாங்க, என்னோட டைரி அங்க இருக்கா, அதை நான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன், அப்படி ஏதாவது பாத்தியான்னு சொல்லி கேட்கறதுக்கு. பட் ஹீரோவா டைரியை கையில வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இல்ல நான் அப்படி எதுவுமே பாக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, டைரி அங்க இல்லையாம அப்ப எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்ச ஐட்டம்ல வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இவ்வளோ நான் சாக போறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தேடி செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பாரு நான் சாக போறது இல்லை, ஸோ நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பொறுமையா மெதுவாக செய்ய போறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போறேன், நிறைய சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு. ஹீரோனோட சந்தோஷம் பார்த்துட்டு ஃப்ரெண்டில் அதெல்லாம் சரிதான், ஆனா நீ இனிமே என்னதான் காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்கினாலும் உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்னு டிவோர்ஸ் பண்ண போறது தானே, ஸோ அதனால என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அவர் என்ன டிவோர்ஸ் பண்ண போறதான், அது நாங்க அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி 6 மாசம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ எப்போ வேணா நடக்கட்டும், ஆனா இப்போ இந்த நிமிஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை என்னோடது, இதை நான் எனக்கு பிடிச்சது மாதிரி வாழ போறேன், ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு ப்ரெசென்ட் நான் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாது. முன்னாடி எல்லாம் வீட்டில் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ எனக்கு வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லை, ஆனா இப்போ நான் இறக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு செய்ய வேண்டியது என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை லிஸ்டா எழுதும்போது தான் எனக்கு புரிஞ்சது நான் எதுவுமே இது வரைக்கும் அதுல செய்யல, ஸோ அது எல்லாத்தையுமே இனிமே ஒவ்வொன்றா செய்ய போறேன், என்னோட வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ போறேன், இனிமே என்னை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அங்க ஹீரோல சோகமா ஹீரோயினோட டைரியை உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க சந்தோஷமா காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்தது, பட் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை ஒதுக்கி வச்சது அதெல்லாம் கார்ட்டூனா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதோட ஹீரோயினை ஒரு மாதிரி பேசின ஹீரோக்கு ஒரு குத்து விடுற மாதிரி எல்லாம் வரைஞ்சு வச்சு அதில் ஹீரோவை திட்டியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி இவங்க என்னதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட் கூட அதுல இருக்கு, அதை நம்ம ஹீரோ படிக்கிறாரு. அப்படி அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கும் போதே அதுல ஹீரோயின் இனிமே என்னெல்லாம் செய்யணுங்கிறத எழுதிருக்காங்க, தன்னோட பையனை பத்தி எழுதிருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்டை பத்தி அதுல எதுவுமே எழுதல, எல்லாரையும் பத்தி எல்லா விஷயத்தையும் பத்தி எழுதிருக்காங்க, அவளோட ஹஸ்பண்டை பத்தி இதுல எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினோட டைரி எங்க புரட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது முன்னாடியே வீட்டு பக்கத்துல அந்த மின்ஸ் போறதையும் பாக்குறாங்க. ஸோ ஹே மின்ஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடியே மெதா ஓடி வந்து அவன்கிட்ட வந்து ஹோயின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயமுறுத்துவாங்களாம். அவனை இப்படி ஒரு அம்மாவை இந்த நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லையா, சோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அம்மா நீங்களா என்னது இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டோட போய் நல்லா சாப்பிட்டுட்டு பியர்லாம் குடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா, நீயும் எப்பவும் படிப்புன்னு இருக்காத, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, உனக்கு பிடிச்சதை சாப்பிடு, நல்லா பியர் குடி, உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை அங்க வந்த ஹீரோனோட ஹஸ்பண்டும் பாக்குறாரு கேட்கறாரு. சோ அவருமே என்னடா இது என்ன ஆச்சு இவளுக்கு இப்படி எல்லாம் பேசி போறான்னு சொல்லி, மின்சுக்குமே நம்ப முடியல, நம்ம அம்மா இப்படி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி. பட் நம்ம ஹீரோயின் இவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இவங்க நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்கல, அவங்க ஜாலியா அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் சந்தோஷமா காலேஜுக்கு வராங்க. நம்ம ஹீரோல கார்ல உட்காந்துக்கிட்டு அங்க போற ஹீரோயினே கவலையா பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல தான் ஹீரோயினோட டைரி இருக்கு, கொடுக்கலாமா வேண்டாமா, அவகிட்ட பேசலாமா பேச வேண்டாங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. இங்க நேத்து வந்து சொன்னார்ல அந்த சீனியர் அந்த ப்ரொஃபசர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் நீங்க ப்ரொஃபசர் கிட்ட மன்னிப்பு கேட்கல எப்பதான் கேட்பீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஹீரோயின் சொல்றாங்க, பாருங்க எனக்கு அந்த விஷயமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் எந்த தப்பும் செய்யல, அதனால நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடியும்
அவர்கிட்ட அப்படி பேசினது தப்புனா அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது அதை விட பெரிய தப்பு அப்படின்னா அவர் அதுக்காக ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டாகணும்ல. ஸோ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் செஞ்சது தப்புன்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை அந்த ட்ரெயினில் பார்த்து அந்த பொக்கே பொண்ணு இருக்கால அவளும் பார்க்குறா, நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஆல்ரெடி ஹீரோயின் கேன்சர் 6 மாதத்தில் இறக்க போகிறாங்க. அவங்கள எப்படியாவது சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சவர் அங்கே பக்கத்தில் நிற்கிற அந்த பொக்கேகளை பார்க்குறாரு. அந்த பொண்ணுமே ஹீரோவை பார்க்குறா. பார்த்தவ எதையோ மறைக்கிற மாதிரி அப்படியே போயிடுறாங்க அங்கேருந்து. நம்ம ஹீரோயினில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வந்த பொண்ணுங்க இப்போ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பேசாமல் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எங்க இவங்க ஹீரோயினால பிரச்சனையில மாட்டிப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அப்படியே தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா ஒரு கிளப்ல சேரணும்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோன் பாய் கிட்ட போய் கேட்டுப்பாங்கல்ல, அங்கே தான் போகிறாங்க அவன் கிட்ட பேசுறதுக்காக. அவன் தான் அந்த கிளப்ல ஹீரோயினை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டால. ஸோ ஹீரோயின் போய் சொல்கிறாங்க, நான் உங்களை மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ வரல, ஆனால் உங்களை கிளப்ல நான் மெம்பராக சேர்ந்துக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறது, நீங்கள் பிஸியாக இருக்கும்போது சாப்பாடு வாங்கி தரது, அந்த மாதிரி ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பையனுமே ஹீரோயின் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே வெளியே வராங்க. இங்க ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்காருல, அப்படியே மறுபடியும் ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காரு. எதுக்குன்னா அவர்கிட்ட தான் ஹீரோயினோட டைரி இருக்குல்ல, அதை ஹீரோயின் கிட்டே கொண்டு சேர்க்கணும். பட் இவர்கிட்ட இருக்கு, இவர் படிச்சுட்டாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது. ஸோ எப்படியாவது இன்டெரக்டா ஹீரோயின் கிட்ட அந்த டைரியை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே சுத்துறாரு. என்ன பண்றாருன்னா ஹீரோயின் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் கண்ணில் படுற மாதிரி ஹீரோயின் டைரியை செடிங்களுக்கு இடையில போட்டுட்டு எதாச்சியா ஹீரோயின் பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வழியில அந்த டைரியை போட்டுட்டு சரி ஓகே ஹீரோயின் இந்த வழியா இப்ப வருவா, அந்த டைரியை பாத்துருவா, அவ எடுத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போகலான்னு போகும்போது அங்க அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு ப்ரொஃபஸரோட பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோல ஐயோ இவன் இங்க வரா, ஹீரோயின் அங்க வரா, 2 பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டா ஹீரோயின் மாட்டிப்பானேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துட்டு ஹீரோயினை தள்ளி கூட்டிட்டு போயிட்டு அவரோட கோட்டால ஹீரோயின் மறைச்சிட்டு அவரோட ஹஸ்பண்ட் அங்க வந்துட்டு இருக்கான் பாத்திர போறான்னு சொல்லி ஹீரோயினும் என்னது அவனான்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க. சோ ஹீரோல இவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கோட்டால ரெண்டு பேரோட முகத்தையும் இந்த மாதிரி மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி போற ஹீரோட ஹஸ்பண்ட் பாக்குறாரு. பார்த்தவர் ஏதோ ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் சாதாரணமா கடந்து போயிட இப்படி இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காரு. அங்க போயிட்டு இருக்க 2 ஸ்டூடெண்ட் போட்டோ எடுத்துடுறாங்க. அது ஹீரோ தான் ப்ரொஃபசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுறாங்க. பட் அவர் கூட இருக்கிறது ஹீரோயின் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க இப்படி இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு போக இதை பார்த்து ஹீரோல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. வா அப்படியே ஓடிலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி அவர் ஹீரோயினோட டைரி ஒரு இடத்துல வச்சார்ல அதே பொதர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நின்னதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க 2 பேரும் அவங்களோட கையை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு ஹீரோ சொல்றாருங்க, பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதை வச்சு ஏதோ வேற எதுவும் நினைச்சிடாத, என்ன ஏதோ போனா போகுது உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் தெரியும் போடான்னு சொல்லிட்டு அப்படியே வேற கரெக்டா அங்க இருக்கிற அவங்களோட டைரியை பாத்துடுறாங்க. பார்த்தவங்க என்னோட டைரி எத்தனை தேடிட்டு இருக்கேன் இங்கேயா இருக்கு, நல்ல வேலை கிடைச்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு அதை எடுக்க நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம், அவனை டைரி அவ கைக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அந்த டைரி எடுத்துட்டு போலான்னு போகும்போது ஹீரோல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேகை பாக்குறாரு. ஹீரோயின் பேக்ல எல்லா புக்ஸையும் வச்சுட்டு இருக்காங்க. பேக் வெயிட்டா இருக்கு. என்னது எல்லா புக்ஸையும் இப்படிதான் யூனிவர்சிட்டி ஃபுல்லா இல்லைனாலும் தூக்கிட்டு தெரியுறியா, வா என் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவருக்குன்னு தனியா லாக்கர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லாக்கர்ல ஹீரோனோட புக்ஸ் எல்லாம் வச்சு பாரு இந்த லாக்கர் இனிமே உன்னோடது, கீயை நீயே வச்சுக்கோ, உன்னோட புக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கட்டும், உனக்கு எந்த கிளாஸுக்கு எது தேவையோ அப்பப்போ வந்து எடுத்துட்டு போய் இப்படி எல்லா நேரமும் எல்லாத்தையும் தூக்கிட்டு சுத்திட்டு கஷ்டப்படாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கா என்னடா இது இவ்வளவு நாள் நம்ம கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா இப்போ என்னடானா இப்படி லாக்கர்லாம் கொடுத்து பாசமா நடந்துக்கிறானே என்னாச்சுன்னு புரியலேன்னு சொல்லி ஹீரோயின் புரியாம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கையில ஒரு கவர் வச்சிருக்காங்க. அந்த கவரை பாக்குறாங்க. அதில் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ கேட்குறாங்க இது இதுக்கு உனக்கு சாப்பிட்றதுக்கான்னு சொல்லி. ஹீரோயின் ஆமா எனக்கு பசிக்குது சாப்பிடலான் இருக்கேன்னு அவன் உடனே ஹீரோல ஆமாமா போ நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, என்ன அப்போ டைம் மிஸ் பண்ணாம போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அக்கறையா சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோவோட இந்த திடீர் மாற்றம் புரியல, இருந்தாலும் சரி என்னமோ பண்றாங்கிற மாதிரி ஹீரோயின் போக ஹீரோவா போற ஹீரோயினையே கவலையா பார்த்துட்டு இருக்காரு. இதை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவளும் பாக்குறா. பார்த்தவ என்னாச்சு இவருக்கு திடீர்னு இவங்க மாதிரி எவ்வளவு கரிசனமா இருக்காருன்னு சொல்லி. ஸோ அப்படியே ஹீரோ கிட்ட போய் கேட்கறாங்க. ஹீரோல அதெல்லாம் விட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன், அதுக்கு நீ பால் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சப்போஸ் நான் ஒரு வேளை நான் 6 மாசத்துல சாக போறேன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உன்னை இந்த பொண்ணுல என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, நான் ஒரு வேளை 6 மாசத்துல சாக போறேன்னு வச்சுக்கோ, அதை எனக்கு பிடிச்சவங்க என்ன லவ் பண்றவங்க கிட்ட நான் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா, இல்லதான் சொல்லாம அப்படியே மறைக்கணுமா நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம லவ் பண்றவங்க கிட்ட சொல்லி ஆகணும், ஏன்னா கண்டிப்பா அவங்க இவங்க தனியா கஷ்டப்பட்டு
சாகிறத விரும்ப மாட்டாங்க, இவங்க கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, அதனால நம்ம கண்டிப்பாக அவங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கரெக்ட் தானே, நான் இதை தான் யோசித்தேன், ஆனால் அவள் ஏன் இப்படி இருக்கா, ஏன் சொல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பேசிக்கிறாரு. ஸோ இதை கேட்ட அந்த பொண்ணுல யாரை பற்றி சொல்கிறீங்க, யார் 6 மாதத்தில் சாக போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த பொண்ணு கிட்ட ஹீரோனை பற்றினா எல்லா உண்மையும் சொல்கிறாரு. ஹீரோனோட ஹஸ்பண்ட் யார், ஹீரோனுக்கு கேன்சர் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும். அப்படி இன்னொரு பக்கத்தில் ஹீரோனோட ஹஸ்பண்டே அந்த கிம் லேடியை காமிக்கிறாங்க. அந்த கிம் லேடி சொல்கிறாங்க, ஹீரோ கிட்ட போய் பேசினப்போ ஹீரோ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும், அப்படி கம்பல் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ போனதும் எல்லா விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோட நீ எதுக்காக அவங்ககிட்ட போய் இப்படி பேசினா, நான் அவங்ககிட்ட மெதுவாக பேசி எப்படியாவது ஒத்துக்க வச்சிருப்பேன்ல, அதுக்காக தான் நான் மெதுவாக காய நகர்த்திட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீ போய் அவசரப்பட்டுட்டு இப்போ பாரு அவன் இதுவும் வேண்டாம் ஸ்பான்சர்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், எதுக்காக இப்படி அவசரப்பட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நீங்கள் இப்போ தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கீங்க, இங்கேயும் உங்களோட பேர் நல்ல பிரபலம் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹீரோவோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீங்கள் சீக்கிரம் ஃபேமஸ் ஆவீங்க, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்னமோ போன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, இவன் ஏன் இப்படி அவனோட இத்தனை வருஷம் கனவாக இருந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போகிறது அளவுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ இவருக்கு கால் பண்ணிடுறாரு. என்னன்னா ஹீரோனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, ஸோ ஹீரோயினை சார்ந்தவங்களுக்கு நல்லது பண்ணனா ஹீரோயின் சந்தோஷப்படுவா, அவங்களோட கடைசி நாட்களில் அவங்க ஹீரோயின் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு கால் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமா அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே, எப்போ பேசலாம், என்ன மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ இவருமே சரி ஓகே மீட் பண்ணலாமே, எங்கே வர சொல்ல ஹீரோ நேராக என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அட்ரஸை கொடுக்க இவரும் நேராக ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஹீரோவர்கிட்ட உங்களோட ஸ்கிரிப்டை கொடுங்க, நான் படிச்சுட்டு என்னன்னு சொல்கிறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்ல இவருக்கா ரொம்ப சந்தோஷம். அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அப்படி எடுத்து கொடுக்கும்போது இவர்கிட்டையும் அந்த கிம் லேடி கிட்ட ஒரு பென் இருக்குல்ல, அதே பென் இருக்குது, அதே இனிஷியல்ஸ் போட்டு, அதோட அன்னைக்கு அந்த கிம் லேடி மிஸ் பண்ணிட்டு போன பெண்ணு ஹீரோ கிட்ட தான் இருக்குது. ஸோ 2 பெண்ணுமே அந்த டேபிளில் தான் இருக்குது. அதை ஹீரோ கவனிச்சிடாரு, பட் ஹீரோனோட ஹஸ்பண்ட் 2மே அங்கே இருக்கிறத கவனிக்கல. இதை பார்த்த ஹீரோக்கு சந்தேகமாக இருக்கு, என்னது இவங்க 2 பேர்கிட்ட ஒரே மாதிரி பெண் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர்ல ஓ இதுவா, இது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோக்கு இங்கே என்னமோ டவுட் வர ஆரம்பிக்குது, இவங்க 2 பேர்கிட்ட ஒரே மாதிரி பெண் இருக்குன்னா என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவர்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டவர் பெண் விஷயத்தை பார்த்ததும் உடனே அவர் பேசிட்டு இருந்த நேரத்தை சரி ஓகே இப்போ போங்க, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், இப்போ எந்த முடிவுக்கு வர வேணான்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிடுறாரு. இவருக்கு என்னாச்சு, இவனுக்கு நல்லா பேசிட்டு இருந்தா இப்போ எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு புரியாம அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுற. இங்க நம்ம இது அந்த பெண் எடுத்து பார்க்குறாரு. அப்படின்னா இது அந்த கிம் லேடியோட கிஃப்ட் இவருக்கு, அதுல வேற ஹார்டின் வேற போட்டிருக்கா. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இந்த லூசு கிட்ட போய் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோனை பாக்குறதுக்காக வராரு. வந்து ஹீரோன் கிட்ட இங்க பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் இப்படி உனக்கு பின்னாடி வேறத்தவங்களோட சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்காகவா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட பாட்டியை கூட விட்டுட்டு ஜெர்மனிக்கும் பின்னாடி போன, இப்போ 6 மாசத்துல கேன்சருக்காக சாக போற, அதுக்காக அது வரைக்கும் இவன் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்திருக்க, இவன் அதுக்கெல்லாம் ஒருத்தே இல்ல, இனிமே என்ன பண்ண போற சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இது ஹீரோ நேரா கேட்கல, எப்பவும் போல ஹீரோ கிட்ட இப்படி போய் கேட்கலாமாங்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. பட் அதை போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு அவருக்கு மனசுல என்ன சொன்னா, ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற நாட்கள் வேற எனக்கு கொஞ்சம் தான், ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவர் இங்க சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. இங்க ஹீரோட பையனையும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த மின்ஸோட டேபிள்ல அப்பப்ப ஹீரோயின் ஜூஸ் கொண்டு வைக்கிறாங்கல்ல, ஸோ அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியணும், கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. ஸோ அவங்க கிட்ட போயிட்டீங்க பாரு, உன்ன டேபிள்ல அப்பப்ப யாரை கொண்டு இது வச்சுட்டு போறாங்க, யார் வச்சுட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப இவனை சொல்றான், இல்ல எனக்கும் தெரியாது, அப்ப என்னோட டேபிள்ல இருக்கு, நானும் கண்டுக்காம விட்டுருவேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், எங்க வேற ஒரு பொண்ணு வந்து இவன் அவன் பக்கம் இழுத்துருவாளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பாரு பொண்ணுங்க எல்லாம் உனக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு உன்னை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் சொல்றாங்க, பாரு யார் என்ன பண்ண என்ன, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, எப்பவுமே நீ தான் எனக்கு, அதனால அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு இந்த மின்ஸும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறான். அடுத்ததா அங்க யூனிவர்சிட்டிலேயே நல்ல படிக்கிற பசங்களுக்கான கிளப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கிளப்ல போயிட்டு மின்சு ஜாயின் பண்றான். அந்த கிளப் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே மின்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க அந்த கிளப்ல சேரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, என்னன்னா இந்த கிளப் மெம்பர்ஸ் யாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மின்சுக்கு அந்த கிளப்ல சேர்ந்தாகணும். ஸோ என்ன பண்றான்னா, இல்ல ஓகே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, நான் இனிமேலும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கிளப்ல சேர்ந்துக்கிறான். அடுத்தது அந்த ஹெட்ஃபோன் பாய் இருக்கான்ல, அவனோட கிளாஸுக்கு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட அந்த டான்ஸ் கிளப்ல இருக்க 2 பசங்க கிளாஸ் ரூமுக்கு போலான்னு வந்தவங்க இவனை பார்த்து விஷ் பண்றாங்க. அப்போ சொல்லிட்டு உங்களோட கிளாஸ் ரூம் அதில் எதுக்கட எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த
பசங்க சொல்றாங்க இல்ல எங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்கு, ஸோ எங்களுக்கு கிளாஸ் ரூம் மாத்திட்டாங்க, இந்த கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க போக. ஆக்சுவலா இது யாரோட கிளாஸ்னா ஹீரோயினோட டிபார்ட்மெண்டோட கிளாஸ். ஸோ இவனுமே சரி ஓகே நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து வரும்போது இவங்களோட பழைய கிளாஸ்ல ஹீரோயின் கிளாஸ் மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாம தனியா உட்காந்துருக்கதை பாக்குறான். ஹீரோயினுக்குமே கிளாஸ் மாறின விஷயம் தெரியல. ஸோ என்னது இது லெக்சருக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, பசங்க யாரையும் காணாமன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்கதை பார்த்ததும் இந்த ஹெட்ஃபோன் பாய் என்ன நினைச்சேன்னு தெரியல, குடுகுடுன்னு மற்ற பசங்க இருக்க கிளாஸ் ரூமுக்கு போறான். அது நேரத்தில் இங்க ஹீரோனுக்கும் அந்த ட்ரெயினில் பார்த்த பொக்கைகள் இருக்கல, அவ ஹீரோயின் வரலையேன்னு சொல்லிட்டு கிளாஸ் மாறிடுச்சு இந்த ரூம்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுறா. ஸோ அதை பார்த்த ஹீரோயின் ஐயோன்னு சொல்லிட்டு அதே கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க அந்த பசங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹெட்ஃபோன் பாய் கரெக்டாக உள்ள வரும்போது உள்ள இருக்க பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ப்ரொஃபசர் ஹீரோயினை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காருல, ஸோ ஹீரோயின் வரைக்கும் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரொஃபசர் நம்மளோட மார்க்ல எல்லாம் கை வச்சுட்டு வாங்களோ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? இப்போ அந்த லேடியால நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, சீனியர்ஸ் வேற நம்மள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்றது? இப்படி பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாங்களே, எல்லாம் அந்த லேடியால வந்தது, யார் படிக்க வர சொன்னா, பேசாம இந்த காலேஜை விட்டு அவங்க நின்றுடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல கேட்டிருந்த ஹெட்ஃபோன் பாய்ல டேய் வாய் முடுங்கடான்னு சொல்லிட்டு நேரா முன்னாடி போய் நின்னுட்டு என்ன பேசுறீங்க நீங்க? உங்க சீனியர்ஸால கூட அந்த ப்ரொஃபசர் பண்றதை இத்தனை நாள் வரைக்கும் தட்டி கேட்க முடியல, அதை அவங்க செஞ்சாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஹெட்ஃபோன் பாய் யாருன்னே தெரியல. ஸோ அவங்க கேட்குறாங்க நீ இதெல்லாம் சொல்றீங்களே நீங்க யாருன்னு சொல்லிட்டு. நான் யாரா இருந்தா என்ன, நான் சொல்ற விஷயம் என்னன்னு மட்டும் கேளுங்க, அவங்க உங்களுக்காக தானே பேசினாங்க, உங்களாலையும் உங்க சீனியர்ஸாலையும் அதை தட்டி கேட்க முடியல, அப்போ நீங்க அவங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கும் போது அவங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு பிரச்சனையை பார்த்துட்டு ஓடி ஒளியே பாக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போவானா. இதை கரெக்டா அங்க வந்து நம்ம ஹீரோயினும் கேட்டுறாங்க. இப்படி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கிறத அந்த ஹெட்ஃபோன் போய் பார்க்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின்ல போறாவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள வராங்க. கிளாஸ் ரூம்குள்ள இந்த பசங்கள்ல ஹீரோயின் வந்தது அவங்கள பத்தி பேசுறத நிறுத்திட்டு அப்படியே கப்சுப்புன்னு உட்காந்துறாங்க. ஹீரோனுக்கு புரியுது இந்த பசங்க யாருமே ஹீரோனுக்காக பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ஒரு இடத்துல வந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன அப்படி பெரிய தப்பா பண்ணிட்டோம், இவங்களுக்காக தானே பேசணும், கடைசியில் இந்த பசங்க இப்படி நமக்கு ஆப்போசிட்டாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி அதை நான் இருக்கேனே, நான் இதுக்கு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட எப்படியாவது நல்லபடியா பேசணும், அவளோட கடைசி நாட்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அழகா ரெடி ஆயிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு. வந்தவர் ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை கேர் பண்ற மாதிரி பேசாம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, நான் இதை சாப்பிட மாட்டேன், தனி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடையில இருந்தா லஞ்ச் வாங்கி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துருந்தாருல. சோ ஹீரோயின் ஹெல்த்தியா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இதை ஹெல்த்தி ஃபுட் வாங்கிட்டு வந்து ஹீரோனுக்கு கொடுக்குறாரு. ஹீரோனுக்கா ஒன்றும் புரியல, என்னாச்சு எனக்கு திடீர்னு மூளை கீழே குழம்பி போச்சா, இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இப்படி ஹீரோயினை பார்த்துட்டு வந்த ஹீரோ அடுத்ததா நேரா ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு. சோ அவருமே என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு வந்தா அங்க ஆல்ரெடி அந்த கிம் லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நீங்க எங்க என்ன பண்றீங்க, ஹீரோ என்ன வர சொல்லலான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் என்னையும் வர சொன்னா எதுக்காக வர சொல்லியிருப்பானு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் சரி பாப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கவே ஹீரோ மெசேஜ் அனுப்புறாரு, நான் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. உன்னை இவங்க எல்லாம் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா, சரி ஓகே எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க, ஒரு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா கதை திறந்துட்டு நம்ம ஹீரோ வராரு. இவங்க ரெண்டு பேரும்ல என்னது 30 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொன்னா இப்போ உடனே வந்து நிக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிற அதே பொசிஷன்லயே நீங்க லேட்டா வருவீங்கன்னு தானே சொன்னீங்க, என்ன சீக்கிரம் வந்திருக்கீங்க உடனே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அது அந்த மெசேஜ் உங்களுக்கு இல்ல, என்னோட அசிஸ்டன்ட்க்கு அனுப்புனது தெரியாம உங்களுக்கு வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸ் உட்காந்துட்டு இருக்கீங்க, கேட்கவே இந்த கிம் லேடில இல்ல அவரோட ட்ரெஸ்ல ஏதோ ஒட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் தட்டி விட்டேங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க. ஹீரோவா இருக்கட்டும்ங்கிற மாதிரி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்றாரு, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், ஹீரோட ஹஸ்பண்ட் உன்னோட ப்ராஜெக்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம், உங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை நான் ஏத்துக்கிறேன், எல்லாரும் சுமூகமா போயிடுவோமே சேர்ந்து வேலை செய்வோம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. நம்ம ஹீரோட எண்ணம் என்னன்னா ஹீரோயினுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, ஹீரோயின் சம்பந்தப்பட்டவங்க சந்தோஷமா இருந்தா ஹீரோயினும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோ வரன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோல எங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இங்க கிராஜுவேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தானே, இன்னும் எதுக்கு யூனிவர்சிட்டியில சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுங்க இல்ல இது வரைக்கும் எங்களுக்கு வேலை கிடைக்கல, அதான் அது வரைக்கும் சும்மா சுத்தி இருக்குன்னு சொல்ல அவரா ஓ சரி போட்டோ தானே வேணும், நானே போஸ்ட் கொடுக்குறேன் எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கார்ல ஏறலான்னு போகும்போது அவருக்கு டப்புன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு அந்த பார்ட்டில அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, அப்போ அந்த பொக்கே கேர்ள் இருக்கல்ல அவரோட போன்ல யாருக்கும் தெரியாம அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அதை ஹீரோ கவனிச்சிருப்பாரு, பட் அது அவருக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ இந்த சம்பவம் நடந்ததும் அவருக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு சொல்றாரு, அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கும்ல, அந்த எவிடன்ஸை நம்ம காமிச்சாலே ஹீரோயின் மேல தப்பில்ல அவர் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடும், ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா கண்டிப்பா அந்த பொக்கே கேர்ள் இதுக்கு ஒத்துக்க மாட்டா, கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கும் புரியுது, ஆமா அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அவகிட்ட எவிடன்ஸா கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. சோ ஹீரோல சோர்ந்து போயிடுறாரு. இந்த ஹீரோயினை பாரு அவளால ஹேண்டில் பண்ண முடியாது இந்த பிரச்சனை எல்லாம், எதுக்கு வீணா தலையிடணும், இப்ப பாரு மீதி இருக்க இந்த கொஞ்ச நாள்ல அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு கடைசி நாட்கள
மாத்தலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவ இப்போ இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இந்த கெட்ட பேரோட கூட சாக போறா. அது இல்லாம அவளுக்கு அவளோட ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு லவ் இருக்கு பாரு, அதனால தானே அவருக்கு கூட இவளுக்கு இருக்கிற நோய் பத்தி தெரியக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு சொல்லிட்டு சொல்ல அசிஸ்டன்ட்டுமே இருக்கும் அவங்க ரொம்ப ஹஸ்பண்ட் ரொம்ப லவ் பண்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அது இது லவ்னாலதான் அவங்க கிட்ட உண்மையே சொல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் அந்த ஹஸ்பண்டே வேற யாரோ மாதிரி ஆயாச்சு, அதனாலதான் சொல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் ஹீரோ இதை விடுற மாதிரி இல்ல, எப்படி அவளுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ டீனேஜா இருக்கும் போது அந்த ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அந்த வயசுல ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லியிருக்காங்க, நீ வேணா பாரு உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல நீ ஒரு நல்ல டைரக்டரா வருவ பாரு, உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வயசுல இருந்த ஹீரோக்கு அவரோட டேலண்ட்ல அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஒன்று அவரில் போ சும்மா சொல்லாது, அப்படிலாம் ஒன்று நடக்காது, நானும் அவ்வளோ பெரிய ஆளாலாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் இல்லை, நீ கண்டிப்பாக ஆக பாரு, உன்னோட தாட்டு உன்னோட டிரெக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் மற்றவங்களோட டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆக வேணா பாரு. நம்ம இங்கே ஒரு டைம் கேப்சூல், அதாவது நமக்கு என்ன வேணும் ஆசை அப்படிங்கிறத மாதிரி எழுதி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பாட்டில்லையோ போட்டு ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எப்போவாது வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டைம் கேப்சூல் எழுதி வைப்போம், 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுவோம் என்னன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருந்த அந்த அழகான நாட்கள்லாம் நம்ம ஹீரோ ஞாபகத்துக்கு கொண்டு வராரு. ஸோ அப்படி நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொக்கே கேர்ள் இருக்காங்கல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னோட ஆஃபீஸுக்கு வர முடியாமான்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்கறதுக்காக இங்கே வரா. ஸோ இவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி, நீ அந்த இடத்துல இருந்ததானே, அங்கே இருந்தது தப்புன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஹீரோயின் செஞ்சது சரின்னு தெரியும், நீ அதை வீடியோ எடுத்ததே நான் பார்த்தேன், ஸோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த வீடியோவை நம்ம வெளியே விட்டே ஆகணும், நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணு இருக்கல ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவ ஒரு பார்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோயினை வர சொல்றா. ஹீரோயினும் அங்கே போறாங்க. அங்கே இந்த பொண்ணு ஹீரோயினை ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே பம்பரமாக சுற்றி வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்குறாங்க. அதோட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ட்ரிங்கை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, அதை குடிக்கணும் போல இருக்குது. ஸோ இன்னொரு வெயிட்ரஸை கூப்பிட்டு அதே மாதிரி ஒன்று கொண்டு வர சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வேலையில் முடிச்சுட்டு வந்த அந்த பொக்கே கேர்ள் இருக்கல அவள் எடுத்த அந்த வீடியோ எவிடன்ஸ் அந்த பென் டிரைவை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அவளே அவளோட மொபைலில் எடுத்த வீடியோ அப்படின்னு எதுவும் சொல்லாமல் இந்த வீடியோ எப்படி வந்துச்சுலாம் என்கிட்ட கேட்காதீங்க, பட் இதில் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கான வீடியோ இருக்கு, உங்களுக்கு வேணும்னா யார் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்க ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வருது, இதை வச்சு அவர் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம்னு சொல்லி. ஆனால் அதுக்கான தைரியமும் ஹீரோயின் கிட்ட இல்லை. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலே நிறைய வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போதையாയി அங்கேயே படுத்துடுறாங்க. அதனால இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா, நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த வீடியோவை சேர்க்க சொல்லிட்டோம், பட் ஹீரோயின் கண்டிப்பாக அதை செய்வாங்களா, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவள் கண்டிப்பாக செய்வான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இனிமேல் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக செய்யணும்னு துணிஞ்சு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம் அவன் என்ன பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொக்கைகள் இருக்கல இவருக்கு ஃபோன் பண்ணுறா, ஹீரோயின் அங்கே மட்டை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோ நேராக அங்கே வராரு. வந்தவர் ஹீரோனை எழுப்பி பார்க்குறாரு. ஹீரோயின் ஃபுல் போதையில் இருக்காங்க. ஹீரோனை போயிட்டு எழுப்புறாரு, என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன் நான் குடிக்க கூடாதா, குடிச்சா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோல குடிச்சா சீக்கிரம் செத்து போயிடுவேன் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல நான் எதுக்கு சாகணும், நான் சாக மாட்டேன், எனக்கு நிறைய செய்யணும் என்னோட வாழ்க்கையில், அதெல்லாம் செய்யாமல் நான் செத்தேன்னா அது எப்படி சரியாக இருக்கும், அதனால் நான் இப்போல்லாம் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாக மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் நினச்சிடுறாரு சாக போகிறோங்கிற அந்த வருத்தத்தில் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி ஓகே வீடு வா பரவாயில்ல நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றாரு. பட் ஹீரோயினா இல்லை நான் வரல, நான் ஒரே குழப்பத்தில் இருக்கேன், அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து வர மாட்டேங்கிற மாதிரி அப்படியே அந்த டேபிள்லேயே போதையில படுத்துடுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, ஏன் எதுக்கு ஒன்னால செய்ய முடியாது, இந்த வயசுலேயும் காலேஜில் போய் படிக்கணும், ஒன்னால முடியும்னு சொல்லி நம்பிக்கையில் தானே காலேஜுக்கு வந்து அதே மாதிரி நீ என்ன செய்யறியோ அதை செய்யின்னு சொல்லி. ஹீரோயின்ல அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாங்க. நான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு காலேஜுக்கு வந்தேன் தான், ஆனா அது 20 வருஷம் லேட் ஆயிடுச்சு, இப்போ என்னோட நிலைமை அங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா, யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற அந்த பென் டிரைவை பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்போ கூட பாரு இதை வச்சு நான் என்ன பண்றது, இதை நான் வெளியே சொன்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் என்ன பண்றதுன்னு சொல்லி இப்படி ஹீரோயின் புலம்புறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குச்சா, இப்படி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு.
அப்படி காலைல ஆகுது. காலையில் ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. அவங்க வீட்டுல அவங்களோட பெட்ரூம்ல தான் இருக்காங்க. பக்கத்துல அந்த ஹஸ்பண்டும் ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேகம் வந்து சுக்கறாங்க. அவங்களுக்கு புரியல என்னாச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம், நைட் அந்த பார்ல எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஹீரோ தான் போதையில இருந்து ஹீரோயின் கிட்ட அவங்களோட அட்ரஸ் கேட்டு கார்ல கொண்டு டிராப் பண்ணான்னு சொல்லிட்டு, அதுவும் டிராப் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட ஃப்ரெண்டு உன்கிட்ட சண்டை போடும்போது அவகிட்ட எப்படி விடாம நின்னு உன்னோட பாயிண்ட கரெக்டா சொன்ன, அதே மாதிரி தான் இப்பவும் எதிர்த்து போராடு, உன்னோட ஸ்டாண்ட்ல உறுதியா இருன்னு சொல்லிட்டு சொன்னது ஞாபகம் வருது. ஆமல்ல அப்ப இருந்த அந்த தைரியம், அந்த நம்மளோட குணம் எல்லாம் எங்க போச்சு, நாம இதுக்கு எதிர்த்து நின்னே ஆகணும், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட போட்டோவை போட்டு, நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், என்னோட பேரு இது, நான் இதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்க செஞ்சதான் தப்பு, அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி அந்த ப்ரொஃபஸருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த பார்த்து அந்த ப்ரொஃபஸருக்கா என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, இது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட பேரு கெட்டு போயிடுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் புரியாம முடிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினை பார்க்கணுமே, அனுப்புறதை அனுப்பி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பயமாவே இருக்கு, மனசு படப்படான்னு அடிச்சுக்குது. பயந்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல விட, நம்ம செய்யறது நல்லதுதான், பாத்துக்கலாம் மாதிரி இவங்க இங்க டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் கரெக்டா அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு, என்ன வீடியோ எல்லாம் பாத்தீங்களா, இதுக்கு நான் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி உங்களை 1000 கூப்பிட போறீங்களா எப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இவர்ல இது எப்படி உனக்கு தெரியும், நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி. இப்ப ஹீரோ சொல்றாரு, எந்த யூஸுமே இல்ல, இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தான் கெட்ட பேரு, அது இல்லாம இல்ல நான் வந்துட்டு இதுக்கு எதிர்த்து நிப்பேன், லாயர் வச்சுக்க போறேன், கோர்ட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அவமானம், எப்படி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போட்டு போக, இந்த ப்ரொஃபஸருக்கு ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புரியல. இவரும் பயந்து போய் நின்னுட்டு இருக்க. அதே நேரத்துல ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ணி இதை பத்தில எதுவும் பேசாம நைட்டு ஒன்னு பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்தேனே, அதுக்கு எனக்கு இதை தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சா, நீ பாட்டுக்கு போயிட்டா, இப்போ வரைக்கும் எதுவும் கால் இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயிலும் ஆமல்ல தேங்க்யூ நேரத்து பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்ததுக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ எல்லாம் சொல்றாங்க. உடனே ஹீரோ அது மட்டும் போதாது, உடனே கிளம்பி என்னோட ஆபீஸ்க்கு வார்ஜன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவரோட ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. ஹீரோயின் என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோட ஆபீஸ்க்கு வராங்க. அங்க வந்தா ஹீரோ கட்டுக்கட்டா நிறைய ஃபைல்ஸ் கொடுத்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாராம். ஹீரோயினா நான் இதுக்கு செய்யணுங்கிற பண்ணிட்டு இருக்கேன், ஏன் ஒரு நான் ப்ரொஃபஸர் நீ ஒரு ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஸர் சொன்னா செய்ய மாட்டியா, ஒழுங்கா அந்த ஃபைல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கே உட்கார வச்சு அந்த ஃபைல் அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோல அங்கே நின்னுட்டு அங்க தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்க. ஹீரோயினே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருமே ஹீரோவோட ஆபீஸுக்கு ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. என்ன வர சொல்லியிருந்தீங்களே கரெக்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு. சோ ஹீரோ தான் ஹீரோட ஹஸ்பண்ட் இதே நேரத்துல வர சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் ஹீரோயினே இங்க வர சொல்லியிருக்காரு போல இருக்கு. இவர் பிளான் பண்ண மாதிரி ஹீரோயின் இருக்காங்க. அதே இடத்துக்கு ஹீரோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா. இவர்ல குடுகுடுன்னு போயிட்டு ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமே சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்க ஹீரோயினை வா இங்க வா என் பக்கத்துல மாறு சொல்லிட்டு கூப்பிட்டு ஹீரோயினோட தோள் அப்படியே கைப்பட்டு அப்படியே நெருக்கமா நின்னுட்டு அவர் பார்த்து சிரிக்கிறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல பார்த்தது ஒரு பெரிய ஷாக்குனா, இவன் வேற என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு அது வேற ஒரு ஷாக்கா. என்னடா பண்றங்கிற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டையும் ஹீரோவையும் மாறி பார்த்துட்டு இருக்க. ஹீரோனோட ஹஸ்பண்டா இவன் இங்க என்ன பண்றா, அதுவும் இவனோட இவ்வளவு நெருக்கமா என்ன பண்றாங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்டு இருக்க. ஹீரோல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஸ்மைலோட நின்னுட்டு இருக்காரு. அப்படியே இந்த எபிசோட் 4 இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை பார்த்துட்டாரு. ஹீரோ வேணும் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டை மீட் பண்ண வச்சிருக்காரு. அவரோட பிளான் என்னவா இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வரப்போற அடுத்த எபிசோட்ஸ்ல பாத்துடலாம். சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.